டாஸ்மாக் என்ற அந்த நிறுவனம் நஷ்டத்தில் தான் போகுது. ஆனால் அந்த நஷ்டப்படும் நிறுவனத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நீதி வக்கீல் ஃபீஸ் மாத்திரம் ஒரு 3-4 கோடிகள் கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயம் மிக 8 வருடமாக இன்னும் கொடுக்கலாங்கிறதும் சிஏஜி அறிக்கையே பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கு. பிரச்சனை என்னன்னா ஒன்றே ஒன்று தான் சார், எஃப்ஐஆர் போடப்படவில்லை, போட்ட எஃப்ஐஆர்களை மூடுகிறார்கள். 2 பார்ட்னர் சண்டையில் வந்த கேஸில் உள்ளே போய் பார்த்தால் 500 கோடிக்கும் மேலாக சொத்தும் 50 லட்சத்துக்கு மேலே கேஷும் பிடிக்கப்பட்டதுன்னாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு பீட்டர் என்பவரிடம் 50 கோடி மிரட்டி போஸ்ட் டேட்டட் செக் வாங்கப்பட்டது. அதன் பின்னணியில் இருந்ததும் தம்பி ரத்தீஷ் சார் என்று சொல்லப்பட்டது. மெட்ராஸ் கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட கடந்த 2 மாசத்துல தினமும் 5-6 டெண்டர்னு 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் நடந்துள்ளது. HRNCல அதே மாதிரி பல டெண்டர்கள் போட்டுட்டு இருக்காங்க. சட்ட விரோதமான டெண்டர்களும் நடக்குது. இன்னும் இடமே எடுக்கல. அதிமுகவிலும் அண்ணாமலையை தாழ்த்தும் வேலை நடக்கிறது. வழக்கறிஞர் பிரிவும் சொல்லியிருக்கார், அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரும் கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் வழக்கு போடுவோம். அதே மாதிரி அதிமுகவிலும் செய்யப்படுகிறது, திமுக சார்பாகவும் செய்யப்படுகிறது. அண்ணாமலைக்கு எய்தர் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது இளைஞர் பாஜக தலைவர் எம்பி, சவுத் எம்பியாக இருக்கிற அவருடைய பதவி இவருக்கு கொடுக்கப்படலாம். அடுத்த 2-3 நாட்களில் டிசைட் ஆகிட்டு அடுத்த வாரம் வரும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அமைச்சர் முத்துசாமி அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேட்கும்போது, அதாவது மின்சாரம் வாரியம் குறித்த ஆண்டறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்மாக் குறித்த ஆண்டறிக்கை 2017ஆம் ஆண்டிலிருந்து வெளியிடப்படல. இது குறித்து கேட்கப்படும் போது நாங்கள் சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டோம், ஏன் இது வெளியிடப்படலை அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் நிர்வாகத்தில் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது என்ன காரணமாக இருக்கு? 2017 இருந்தே ஆண்டறிக்கை வெளியிடாமல் இருப்பது, இதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, சட்டப்படியாக பார்த்தா டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குகிறது. 48,000 கோடி வரியை 30 ரூபா பாட்டில் 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் வரும் வரிகள் லாபம் எல்லாம் மாநில அரசு போகுது. டாஸ்மாக் என்ற அந்த நிறுவனம் நஷ்டத்தில் தான் போகுது. ஆனால் அந்த நஷ்டப்படும் நிறுவனத்தில் கடந்த ஒரு மாதத்தில் வக்கீல் ஃபீஸ் மாத்திரம் ஒரு 3-4 கோடிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. அடுத்தது டாஸ்மாகில் இருக்கிற கீழ்நிலை ஊழியர்கள், கடையில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் கன்சாலிடேட்டட் பேல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது. அவர்கள் பல 100 வழக்குகள் இருக்குது. சொல்லப்போனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த 10 ரூபா பற்றி கேள்வி கேட்டப்ப, என்ன இங்கே எங்கள் பீரியடில் தான் நடக்குதா? சென்ற ஆட்சியின் போது 15,453 பேர் இது கொடுத்துருக்குன்றாங்க. அப்போ போட்ட கேஸே மொத்தம் 36 தான் போன பீரியடில், இந்த பீரியடில் 7, அதையும் முடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயம் மிக 8 வருடமாக இன்னும் கொடுக்கலாங்கிறதும் சிஏஜி அறிக்கையே பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கு. பிரச்சனை என்னன்னா ஒன்றே ஒன்று தான் சார், எஃப்ஐஆர் போடப்படவில்லை, போட்ட எஃப்ஐஆர்களை மூடுகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு ஐடியில் ஸ்வான் அஃபிடவிட்டில் பின்னி மில்லில் 50 கோடி லஞ்சம் கொடுத்தேன்னு லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் உதயகுமார் கொடுத்ததை, அதில் சேகர் பாபுவிற்கும் பணம் கொடுக்கப்பட்டதுன்னு இருந்துச்சு. இவங்க ஜனவரி மாதம் டிவிஎஸ்சி இது போடுறாங்க எஃப்ஐஆர். பிப்ரவரி 10 நாளில் இடி போய் ரெய்டு பண்ணி மொரீஷியஸிலிருந்து 280 கோடி இந்த பென்னிமின் நிலம் வாங்குவதற்கு மணி லாண்டரிங் ஆயிருக்குன்றாங்க. ஆனால் மே மாதம் போய் சேகர் பாபுவை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை, இந்த எஃப்ஐஆரில் நாங்கள் விசாரித்தால் வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை, முடிக்கிறோம்னு சொல்லி இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் இல்லை, ஆனால் 280 கோடி மணி லாண்டரிங் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் ஓஷன் ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிற அந்த கம்பெனியில் 2 பார்ட்னர் சண்டையில் வந்த கேஸில் உள்ளே போய் பார்த்தால் 500 கோடிக்கும் மேலாக உங்களுக்கு அவரிடம் சொத்தும் 50 லட்சத்துக்கு மேலே கேஷும் பிடிக்கப்பட்டதுன்னாங்க. அந்த வழக்கை அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு பீட்டர் என்பவரிடம் 50 கோடி மிரட்டி போஸ்ட் டேட்டட் செக் வாங்கப்பட்டது. அதன் பின்னணியில் இருந்ததும் தம்பி ரத்தீஷ் சார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேயே
அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு கடன்கள் இருக்கிறது. ஆனால் ஈபியில் 13,000 கோடிக்கு இந்த அடுத்த 4 மாதத்திற்கு கரண்ட் வாங்க போகிறாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை சில நாட்களுக்கு முன்னால் விட்டார்கள். எனவே இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றி பெற்றது இல்லை. ஆனால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவது முன் பல விஷயங்கள் நன்றாக பேசினார். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எந்த விலைவாசி ஏற்றத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றாமல் பார்த்துக்கிட்டார், பால் விலை ஏற்றாமல் பார்த்துக்கிட்டார். ஆனால் அது எல்லாமே இவர் வந்த உடனே ஏறி போயிடுச்சு, மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால இனிமேல் சரி செய்யாமல் வெறும் இந்த 1000 ரூபா பெண்களுக்கு கொடுப்பதும் அல்லது பஸ் பாஸ் மாத்திரம் அவருக்கு ஜெயிச்சு தராது. கட்சியினரை கட்டுப்படுத்தாமல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட கடந்த 2 மாதத்தில் தினமும் 5-6 டெண்டர்னு 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் நடந்துள்ளது. HRNCயில் அதே மாதிரி பல டெண்டர்கள் போட்டுட்ருக்காங்க. ஸோ எவ்வளவு வேகமாக, ஏன்னா டெண்டரில் 30% 40% அமைச்சருக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்காக இப்படி நடக்கிறது. அதில் பல சட்டவிரோதமான டெண்டர்களும் நடக்குது. இன்னும் இடமே எடுக்கலை, ஆனால் அடிமனையே லீஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டெண்டர் பில்டிங் டெண்டரை விட்டுருக்காங்க கார்பரேஷனுக்குள்ள ஒரு தோழி ஹாஸ்டல். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அடுத்த சில நாட்களில் இதை பற்றிய வழக்குகள் போட இருப்பதாக சில நண்பர்கள் சொன்னாங்க. எனவே திமுக தன்னை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் ஆர்டிகல் 356 355 பயன்படுத்தலாம் என்று கூட கவர்னரை பார்த்து மனுக்கள் செல்லும் அளவிற்கு தவறுகள் நடக்கிறது. இப்போ தமிழக பாஜகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவில் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை ஓரம் கட்டப்படுறாங்க, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுறாங்க. அண்ணாமலையால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பை நயினார் நாகேந்திரன் ஓரம் கட்டி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நிஜமா அங்கு நடக்கிறதா அல்லது எதிரில் இருக்கக்கூடிய கட்சியுடைய ஐடி விங்ஸ் இது போன்ற செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலைக்கு இந்த பதவி கொடுக்கவில்லை என்பது ஒரு சிலருக்கு வருத்தம். ஆனால் அண்ணாமலை இந்த ஐடி விங்குங்கிறதெல்லாம் ஒரு 20 பேர் கொண்டது தான். மீதி எல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள், 10 பைசா லாபம் இல்லாமல் பாஜகக்காக உழைக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் பெயரில் ஃபேக் ஐடியில் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஐடி விங்கும் பண்ணுது, அதிமுக ஐடி விங்கும் செய்கிறது. அதாவது அண்ணாமலையின் வளர்ச்சி, அவர் கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், அதிமுகவுடைய பலம் கொங்கு பகுதி. ஏன்னா வேலுமணியே கூட வேலுமணியுடைய தொகுதியில் கூட 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது அண்ணாமலை நின்ற பொழுது. அதனால அதிமுகவிலும் அண்ணாமலையை தாழ்த்தும் வேலை நடக்கிறது. ஓரளவுக்கு இந்த பக்கம் இவர் அறிக்கை விட்டிருக்கார். நேத்திக்கு பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவும் சொல்லியிருக்கார், அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரும் கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் வழக்கு போடுவோம். அதே மாதிரி அதிமுகவிலும் செய்யப்படுகிறது, திமுக சார்பாகவும் செய்யப்படுகிறது. சார், இது இன்னைக்கு தேதியில நம்மளுடைய ஒரே நோக்கம், திமுக என்ற கட்சி தோக்கப்படணும். ஏன்னா மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலைவாசிகள் உயர்வு இருக்கிறது, ஊழல்கள் 53% தான் ஊழல். ஒரு இபி கான்ட்ராக்டர் சந்திச்சப்ப, சார் ஏன் சார் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கேட்டால், 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 53 ரூபா எனக்கு மற்ற செலவுகளே ஆகுது, 47 ரூபாய்க்குள்ள தான் நான் டெண்டரை முடிச்சாகணும் அப்படிங்கிறாரு. இப்போ நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் ஒரு பாலம் திறந்து வைப்பதாக இருந்தது. திறப்பதற்கு முன்பாக பல இடத்துல பேந்து வருகிறது என்று அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒரு பாலம் தண்டராம்பட்டிலேயே அங்கே முழு பாலம் 3 மாதத்தில் திறந்த ஒன்று அடிச்சுட்டு போச்சு. எனவே இதையெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய ஒற்றை குறிக்கோள் இதுதான், திமுகவை அகற்ற வேண்டும் என்பது. அதில் இன்னைக்கு இப்போ சில நாட்களாக 2-3 சேனலில் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அடுத்த வாரத்துலேருந்து உட்காருவோம். இது வெற்றி வாய்ப்புகள் பார்த்தால் கொங்கு பெல்ட்டில் அதிமுக போன முறையை விட சில சீட்டுகளை இழக்கிறார்கள், சென்னையில் சில இடத்துல மீள்கிறார்கள். இதெல்லாம் பாஜக கூட்டு இருக்கிறதுனால தான். ஏன்னா இன்னைக்கு 69,000 பூத் இருக்குது சார் தமிழ்நாட்டில். ஒரு பூத்துக்கும் 1500 இது ஓட்டு இருக்கு. அப்ப 50 பேருக்கு ஒரு பூத் மக்களை தெரிந்தவர்கள் இருந்தால் தான் தெரியும். போன எலெக்ஷன்ல சவுத் சென்னையிலையோ மத்திய சென்னையிலையோ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிமுகவுக்கு பூத் ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் 2 மணிக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு
கொங்கு பெல்ட்டில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் டெல்டாலேயோ சவுத்துலேயோ சென்னையில் சில பகுதிகளிலேயோ ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதை 2 பேரும் சேர்ந்துட்டு தான் போனோம். அதிமுக எப்படி திரு நயினார் நாகேந்திரன் தன் கட்சி மக்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அதுபோல் அதிமுகவும் அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதை நிறுத்திக்கணும். அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணலைன்னா பல பகுதிகளில் பாஜக ஆதரவாளர்கள் போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். டெல்லியில் இன்றைய நிலையில் எனக்கு வருகிற செய்தி, அண்ணாமலைக்கு எய்தர் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது இளைஞர் பாஜக தலைவர், இப்பொழுது டெல்லி பெங்களூரில் இருக்கிற இவர் எம்பி, சவுத் எம்பியாக இருக்கிற அவருடைய பதவி இவருக்கு கொடுக்கப்படலாம். அடுத்த 2-3 நாட்களில் டிசைட் ஆகிட்டு அடுத்த வாரம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவருடைய இன்னைக்கு கூட அங்கே தீன்தபால் உபாத்யா மீட்டிங்கில் அவருக்கு ஒரு முக்கியமான பேச்சாளராக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றளவில் அவர் போற்றப்படுகிறார். அவராக ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் என் மகளோடு இருக்கிறதுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதால் கட்சியை அவர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கல. ஆனால் அதிமுகவினரோ அல்லது திமுகவினரோ அவரை ஓரங்கட்டணும்னு நினைச்சா அது நடக்காது. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.